வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் கோரிப்பாளையம், தெப்பக்குளம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. ஈரோடு, கும்பகோணத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. முதலமைச்சர் கோப்பை மாநில விளையாட்டுப் போட்டிகள் பிரம்மாண்ட தொடக்கம். சுடரை ஏந்தி போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். 5 பேர் கொண்ட குழுவின் விசாரணையை சிபிஐ இயக்குநர் கண்காணிக்கவும் உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமானப்படை சாகச ஒத்திகை. சூரிய கிரண் விமானப்படை சாகச குழு மூவர்ணத்தில் சாகசம் செய்து அசத்தல். தமிழ் திரையுலக வாழ்நாள் சாதனையாளர்களை பாராட்டி கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலாவுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். மழைக்காலம் நெருங்குவதால் விஷக்காய்ச்சலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் கடிதம். மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல். வரத்து குறைவால் தமிழ்நாடு முழுவதும் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் 260 கோடியில் அமைய உள்ள ராணுவ தொழில் பூங்காவுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது ஒன்றிய அரசு. 370 ஏக்கரில் அமைய உள்ள பூங்கா மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதற்கு எதிர்ப்பு. நீதிபதி ஆர். சுப்பிரமணியனுக்கு எதிராக வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பில் தலைமை நீதிபதியிடம் புகார். டைம் மெஷின் மூலம் 25 வயது இளமை தோற்றத்திற்கு மாறலாம் என கூறி 35 கோடி ரூபாய் சுருட்டல். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மோசடி தம்பதிக்கு போலீஸ் வலைவீச்சு. முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் தொடங்கியுள்ளன. இந்த போட்டிகளை சென்னையில் நடைபெற்ற கண்கவர் விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நடைபெற்ற வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
விழாவில் சிறப்புரையாற்றிய துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தாம் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி தொடர்பான கோப்புதான் என்று அவர் கூறினார். இந்தியாவிலேயே விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று உதயநிதி பெருமிதம் தெரிவித்தார். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, ஏசியன் கப் ஹாக்கி, தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம். இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம்ம நாட்டுடைய வீரர்கள். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழ்நாடு அரசு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பாராலிம்பிக் போட்டிக்கு சென்ற 4 வீரர்கள் பதக்கங்களுடன் திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த விளையாட்டுப் போட்டிகள் சென்னை மட்டுமல்லாது கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களிலும் இன்று முதல் இந்த மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. மதுரையில் கனமழை பெய்ததுடன் பலத்த காற்றும் வீசியதால் வீடுகள், ஆட்டோ உள்ளிட்டவை சேதமடைந்தன. மதுரையில் கோரிப்பாளையம், அண்ணாநகர், தெப்பக்குளம், பழங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் சாய்ந்தன. மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகள், ஆட்டோ, மின்கம்பங்கள் மற்றும் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சில வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாராசுரம், அசூர், திருபுவனம் போன்ற இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக இப்பகுதிகளில் நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. இதேபோன்று சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான அயோத்தியாபட்டினம், மேட்டுப்பட்டி, காரிப்பட்டி, மின்னாம்பள்ளி, உடையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருச்செங்கோடு, காட்டுமன்னார்கோவில், சத்தியமங்கலம், குன்னூர் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னை மெரினா கடற்கரையில் 4வது நாளாக நடைபெற்ற விமானங்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு வியந்தனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட விமான சாகச கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக இந்திய விமானப்படையின் விமானங்கள் இறுதி நாள் சாகச ஒத்திகையில் ஈடுபட்டன. அப்போது சூரியகிரண் விமானப்படையினர் வானில் வட்டமிட்டபடி விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக பறந்து சாகசங்களை நிகழ்த்தி அசத்தினர்.
பழமையான ஹார்வர்ட் விமான சாகசமும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. தேஜஸ், பிரச்சந்த், ரஃபேல், சுகோய் ரக விமானங்களும் வானில் சாகசம் நிகழ்த்தி விமானப்படையின் பலத்தை பறைசாற்றினர். விமானப்படையின் ஆகாஷ் கங்கா பாராசூட் குழுவினர் விமானத்தில் இருந்து குதித்தும் சுழன்றும் சாகசம் நிகழ்த்தியதோடு தரையில் உள்ள இலக்கில் துல்லியமாக தரையிறங்கினர். வானில் வட்டமிட்டபடி கண்காணித்த விமானப்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலம் தரையிறங்கிய வீரர்கள் பயங்கரவாதிகளை பிடிப்பது போன்று தத்ரூபமாக செய்து காட்டி ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதில் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நினச்சோம். பார்த்தா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த ஹேடு பின் தான் நல்லா இருந்துச்சு, அதுவும் நிறைய கலர்ஸ் வந்துச்சு. எனக்கு வந்து ஹார்ட் ரொம்ப போடுது, ரொம்ப பிடிச்சது. அந்த ஹெலிகாப்டரும் அந்த 4 ஹெலிகாப்டரும் ஜாயிண்டாக செம்மையாக இருந்துச்சுக்கா, வேற லெவலில் இருந்துச்சு. இது பார்க்க அழகாக ஹார்ட் போட்டு அதில் அம்பு போடும்போது தான் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு போட்டு காட்டும் போது அந்த இந்தியா இது வந்துச்சு, அதுதான் எனக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு. வந்துச்சு, ஹெலிகாப்டரும் வந்துச்சு, ஃப்ளைட்டும் வந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் ரிங்கு போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்து இது பண்ணதும் அழகாக இருந்துச்சு, ஹார்ட் ஷேப் வந்தது, அப்புறம் கொடி ஒன்றது, பெல்ட் அடித்தது, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இறுதி நாள் ஒத்திகையில் விமானப்படையின் 72 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வானில் சாகசம் செய்தது மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. அதோடு விமானப்படையின் பலத்தையும் வீரர்கள் பறைசாற்றினர். வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் மீது தலைமை நீதிபதியிடம் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் பி. வில்சனிடம் நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் கடுமையாக பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளித்துள்ளன. அதில் நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் வழக்கறிஞரை நோக்கி கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மற்ற வழக்கறிஞர்கள் மீதும் வழக்கு தொடுந்தவர்களுக்கு எதிராகவும் அடிக்கடி இதுபோல வார்த்தைகளை நீதிபதி சுப்பிரமணியன் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது. மூத்த நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் ஒரு வழக்கிற்காக ஆஜரான போது அவர் தவறான கருத்தை பேசிவிட்டதாக நீதியரசர் அவர்கள் மனதை புண்படுத்தும்படியாக பேசிய பொழுது திரு வில்சன் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவ்வாறு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை, அவ்வாறு தெரிவித்திருப்பின் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறினார். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் நீதிமன்றத்தில் பேசக்கூடாத சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். பொதுவாக பெஞ்ச் அண்ட் பார் என்பது தேரினுடைய 2 சக்கரங்கள் போல என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பெஞ்ச் அண்ட் பார் சுமூகமாக சென்றால்தான் வழக்காடிகளுக்கான தீர்ப்புகள் நியாயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க இயலாது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி வாதாடி கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே அவரை அந்த நீதிமன்றம் மிக கண்ணியக்குறைவாக நடத்தியதால் இன்றைய தினம் வழக்கறிஞர் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தலைமை நீதிபதியிடம் ஒரு மனு கொடுத்துள்ளோம். அந்த மனுவிலே நாங்கள் என்ன குறிப்பிட்டோம் என்று சொன்னால், இதுபோல சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது, மூத்த வழக்கறிஞர்கள் கண்ணியக்குறைவாக நடத்தப்படக்கூடாது, அதே போல் மற்ற வழக்கறிஞர்களும் கண்ணியக்குறைவாக நடத்தப்படக்கூடாது. இது நீதிமன்றத்துக்கே ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு மனு கொடுத்துள்ளோம்.
வழக்கறிஞர்கள் தங்களுக்கு கீழானவர்கள் என்ற தவறான எண்ணத்தை சில நீதிபதிகள் கொண்டுள்ளதாகவும் இது அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் மற்றும் வழக்கறிஞர்களை இழிவுபடுத்தவும் வழிவகுப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற விசாரணை காட்சிகளை பதிவு செய்து வெளியிட தடை உள்ள நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் எப்படி வெளியாகின என வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தவும் தலைமை நீதிபதியிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூலிப், குட்கா விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஏன் உத்தரவிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்தியதாகவும் விற்றதாகவும் காவல்துறை பதிவு செய்த வழக்குகளில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பலர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, கூலிப், குட்கா பொருட்களை பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டதுடன் நாடு முழுவதும் இவற்றை ஏன் தடை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் கூலிப், குட்கா, புகையிலை பொருட்களை அரசு முற்றிலும் தடை செய்து உள்ளது என்று தெரிவித்தனர். அண்டை மாநிலங்களிலிருந்து விற்பனைக்காக சட்டவிரோதமாக கொண்டுவரப்படுவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். மீறி விற்பனை செய்தவர்களின் 20,000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறினர். குட்கா பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்குமாறும் சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அண்டை மாநில அரசுகளுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூலிப், குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில்தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் தயாரிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி பள்ளி மாணவர்களை பாதிக்கும் வகையில் கூலிப், குட்கா புகையிலை பொருட்களின் விற்பனை நடைபெற்று வருவதாக கூறினார். அவர்களுக்கு வாய்ப்புற்றுநோய் ஏற்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாவதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் மூலம் நடவடிக்கை எடுப்பது போல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற பொருட்களை தடை செய்வதற்கான வழிமுறைகளை ஒன்றிய மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிக்க உள்ளதாக கூறிய நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் ஒன்றிய மாநில அரசு அதிகாரிகள் அடங்கிய 5 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி லட்டில் கலப்பட நெய் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. திருப்பதி லட்டில் கலப்பட நெய் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் விசாரணைக்குழு உறுப்பினர்கள் மீது எவ்வித அதிருப்தி இல்லை என்றும், ஆனால் விசாரணையை ஒன்றிய விசாரணை அமைப்பு உயரதிகாரி ஒருவர் கண்காணிக்கலாம் எனவும் பரிந்துரைப்பதாக வாதிட்டார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் லட்டு விவகாரத்தை விசாரிக்க ஒன்றிய, மாநில அரசு அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். CBI அதிகாரிகள் 2, ஆந்திர காவல் அதிகாரிகள் 2, உணவு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரியைச் சேர்த்து ஆணையிட்டனர். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை CBI இயக்குநர் கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த விசாரணை குழுவை அமைத்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் லட்டு விவகாரத்தை அரசியல் போர்க்களமாக தொடர அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. நாட்டின் முதல் AR 5G ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் கேரள மாநிலம் திருச்சூரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடமாடும் ICU என வர்ணிக்கப்படும் அளவுக்கு வசதிகளை கொண்டுள்ள இந்த ஆம்புலன்ஸ் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பிரதமர் மோடி கடந்த ஆண்டு கேரளா சென்றபோது அவரது வாகன அணிவகுப்பில் இடம்பெற்ற அதிநவீன வசதிகளுடன் கூடிய 5G ஆம்புலன்ஸ் ஒன்று நாடெங்கும் கவனம் பெற்றது. அப்போத் கேரி மெடிக்கல் சர்வீசஸ், தயா மருத்துவமனை இணைந்து AR எனப்படும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் 5G இணைய வசதியுடன் உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் தான் அது. தொலைதூரத்திலிருந்து நேரலையில் நோயாளிகளை கண்காணித்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த நவீன ஆம்புலன்ஸ் முதல் முறையாக திரிசூரில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதனை ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி அறிமுகம் செய்து வைத்தார். விபத்தில் சிக்கிய
முதியவர்கள் அல்லது அவசர சிகிச்சை தேவைப்படுவோருக்கு கோல்டன் ஹவர் காலத்தில் தேவைப்படும் சகலவிதமான சிகிச்சைகளையும் இந்த 5G ஆம்புலன்ஸ் மூலம் எளிதில் அளிக்கலாம். 5G ஆம்புலன்ஸில் உள்ள அதிவேக இணைய வசதி மூலம் மருத்துவமனையில் உள்ள சிறப்பு மருத்துவர் நோயாளியை நேரலையில் கண்காணித்து உரிய சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸில் பணியில் உள்ள மருத்துவருக்கு வழிகாட்ட முடியும். 5G ஆம்புலன்ஸில் இரத்த பரிசோதனை ஆய்வு, ECG ஸ்கேன் வசதிகளோடு ஆக்ஸிஜன் கருவிகள், பலூன் பம்ப் போன்ற உயிர்காக்கும் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸில் இருந்தவாறு அவசர சிகிச்சைக்கு உலகின் எந்த இடத்திலிருந்தும் மருத்துவ நிபுணர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறவும், டெலிமெடிசன் ஆலோசனைகளை பெறுவதும் சுலபம். இதன் மூலம் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்னரே அத்தியாவசிய சிகிச்சையை தொடங்கி உயிரை காக்க முடியும். இவை மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் அதிகமான நபர்களுக்கு அவசர சிகிச்சை உதவிகளை வழங்க உறுதுணையாக இருக்கும் வகையிலும் 5G ஆம்புலன்ஸில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ICU என வர்ணிக்கப்படும் இந்த 5G ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் கேரளாவின் பிற நகரங்களிலும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.